आचार्योमे सन्निधत्तां सदा हृदे ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां शुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्रान्तपद्धतीक्षं दयानिधिं वेगतां शरणं अடி ரெக்கார்டிங் போட்டுடுறேன் அடியே அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாரு. இன்னைக்கு பார்க்க போகுது விகிலிங்கோட சேர்ந்து ரெண்டையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விகிலிங்கம் முடிச்சுடலாமா? முக்கியமானது விகிலிங்க. ஸோ விகிலிங்கம் முடிச்சுடலாம். அதாவது லிங்க்ல ரெண்டு உண்டு, விகிலிங் ஒண்ணு, ஆஷர்லிங் ஒண்ணு. ஆஷர்லிங் ரொம்ப பெருசா இதுல இருக்காது பக்கத்துல. வேதத்துலதான் நிறைய வரும் அப்படின்னு நிறைய நினைக்கிறேன். பட் இதுல ரொம்பலாம் இல்லை, உங்ககிட்ட அப்படிதான் இருக்கு, அது அப்படின்னு எடுத்து வைக்கல. பட் விதிலிங் வந்து நிறைய இருக்கு. அதாவது இந்த லிங்க் ரெண்டா பிரியறது விதிலிங் ஆஷர்லிங் சொல்லிட்டு. அந்த விதிலிங் என்ன சொல்றது, அதாவது ஆஷர்லிங்ன்றது ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கும், நன்றாக இருப்பாய் அப்படின்ற மாதிரி. அந்த லோட் எப்படி சொல்றோம், ஆக்ஞா பிரார்த்தனான்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்ஞான்ற கேட்டகரிக்குள்ள இது வந்துருக்கு விதி, அவ்வளவுதான். அந்த பிரார்த்தனா ப்ளீஸ் பண்ணி கேட்கறது நான் அங்க சொல்றோம், இந்த இடத்துல ஆசீர்வாதம் பண்ற மாதிரி சொல்றோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ இந்த விதிலிங்கன்றது ஆர்டர் பண்றது, விதிலிங்கன்றது ஒரு ஆர்டர். இது வந்து ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அடியன் வந்து முதல்ல ரூபத்தை மட்டும் பரஸ்மைப்பதி பார்க்கலாம். இப்போ பரஸ்மைப்பதி பாக்குறோம். அதாவது பூதாத்து பூ சத்தாயாம், இது ஒன்னு எழுதுனா உங்களுக்கு புரிஞ்சிடும். பவேத், இது எப்படி முடியும் அப்படின்னா இத்துல முடியும். ஒண்ணு இந்த இத்தா இருக்கலாம், இல்ல இந்த இத்தா இருக்கலாம். அது ஏன்றது நம்ம அடியன் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன், அது அப்படி இருக்கட்டும். பவேத், பவேதாம், நிறைய ஸ்லோகங்கள்ல பவேயுகு பார்த்துருப்பேன். நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த ஸ்லோகங்கள்ல தான் காமிச்சிருக்கா சுவாமி தேசிகன் அப்படின்னு சொல்லிட்டு. பவேயுகு அப்படி வரும். அடுத்தது பவேஹே, பவேதம், பவேத. இதான் வந்து மொட்டையானி பொங்க இங்க இத்தனை வர்றது, இங்க பவேதான். அடுத்தது பவேயம், இதுவும் நிறைய பார்த்திருக்கோம். அஷ்டாட்சரத்தோடைய இது இருக்கு இல்லையா, அர்த்தம் சொல்லும் பொழுது இந்த இடத்துல காமிப்பா. எம்பெருமானுக்கு சேஷனாக இருக்க கடவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவேயத்தை அத்தியாகாரம் பண்ணிக்கணும்வா. அத்தியாகாரம் அப்படின்றது ஒரு டெக்னிக்கல் வேர்டு. என்ன அப்படின்னா அந்த 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 இடத்துல இருக்காது. அத்தியாகாரம் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த ஸ்லோகத்துல கிரியாபதமே இருக்காது. அஷ்டாட்சரம் ஏன்னு சொல்லிட்டு இருக்கேன். அஷ்டாட்சரம் எந்த நிறைய ஸ்லோகங்கள்லாம் கிரியாபதம் இருக்கு, நிறைய ஸ்லோகங்கள்ல ரொம்ப ரேர் கேஸ் தான் அப்படிதான். மந்திரங்கள்லாம் ரொம்ப சுருக்கமா சொல்றதா மந்திரம்னு சொல்லுவான் இல்லையா. அதுல போயிட்டு அவ கிரியாபதத்தை எல்லாம் போட்டு அப்படிலாம் இருக்காது மந்திரங்கள்ல. சோ அந்த கிரியாபதம்ன்றது வேர்ப வந்து இன்னொரு இடத்துல இருந்து எடுத்து இழுத்து வச்சுக்கிறது. அப்போ இழுத்து வச்சு அர்த்தம் சொல்றது, அது பேரு அத்தியாகாரம். ஆகாரம் நம்ம இது பார்த்தோமே, பிரகார விகாரன்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இழுத்து வச்சுக்க. ஹான்றது ஹரத்தின்னு சொன்னோம் இல்லையா, அதேதான். அப்போ இன்னொரு இடத்துல இருந்து நம்ம அதை எடுத்து வச்சுக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவா, அத்தியாகாரம், இழுத்து அர்த்தம் சொல்றதுக்கு. அதே மாதிரி அஷ்டாட்சரம் சொல்லும் பொழுது அந்த கிரியா இருக்காது. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்லுவான்னா பெரியவா ஆச்சாரியர்கள் சாதிக்கிறது என்ன அப்படின்னா, சேஷனாக இருக்க கடவேன். அந்த பவேயம்ன்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பூதாத்து பூ சத்தாயாம். பூ என்ன சொல்றது, சத்த சொல்றது, இருப்ப சொல்றது. டு பீன்னு சொல்றோம்ல, இருப்பு, அங்க இருக்கிறத சொல்றது. அப்ப நான் எப்படி இருக்கணும்னா சேஷனாக இருக்க கடவேன், நான் இருக்க வேண்டும், இருக்க கடவேன் அப்படின்னு சொல்றோம். இருக்க கடவேன்னு சொல்றோம்ல, அதுதான் பவேயம். அதுதான் உத்தம புருஷத்துல போட்டிருக்கு. நான் சேஷபூதனாக இருக்க கடவேன். அந்த பவேயத்தை அங்க அத்தியாகாரம் பண்ணி பக்கம் புரிஞ்சுப்பா. அதுக்காக அடி எனக்கு சொல்ல வந்தது முக்கியமான அர்த்தம் அப்படின்றதுனால பவேயம், பவேவ, பவேம, ரைட்டா. சோ பவேத், பவேதாம், பவேயுகு, பவேஹே, பவேதம், பவேத, பவேயம், பவேவ, பவேம. இது நிறைய நம்ம ஸ்லோகங்கள்ல பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கோங்களேன், 1.46 பகவத்கீதா 1.46 அப்படியே சொல்லிட்டே வரேன். இது புரியறது இல்ல. விதிலிங்க என்ன சொல்றா அப்படின்னா ஒரு ஆர்டர் கொடுக்குறான். இப்போ நானும் எனக்கு கூட ஆர்டர் கொடுத்துக்கலாம், நான் இப்படி இருக்க கடவேன் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் அந்த இடத்துல அத்தியாகாரம் பண்ணிக்கிறது. இது புரியறதா அடி சொல்ல வர்றது? அடி மாமி கிளியரா இருக்கா அந்த இடம்? புரியுது அடி. அடி. சோ இந்த இடத்துல
1.46 நான் அப்படியே காமிச்சுட்டே வரேன். இந்த பவேயுகு கூட காமிக்கிறேன். பவேயுகு இல்ல, ஹன்யுகுன்னு இருக்கு பகவத்கீதால. சோ அந்த அந்த அர்த்தத்தை காமிக்கிறேன், அதாவது அந்த ரூபத்தை காமிக்கிறேன். 1.46 அடியன். மாமி அந்த மத்தியம புருஷத்துல பகுவச்சனத்துல என்ன எழுதிருக்கிறாங்க? அது பவே தேர்ட் ஆப்ஜெக்ட். அந்த இங்க இதா இருக்கிறது இங்க மொட்டையா டேர்ன் வந்து நிற்கும். ஃபுல் ஹலந்தம் இல்லாம டேர்ன் நிற்கிறது. ரைட்டா? தேர்ட் பவிதா. இதெல்லாம் முன்னாடி பார்த்ததுதான் ஸ்மிருதி, இது புதுசுலாம் இல்ல. ஓகே, பயப்படாத. பவேதா பவேதாம் பவேயுகு. சோ பகவத்கீதா 1.46 यदि माम अप्रतीकारम अशस्त्रम शस्त्रपाणयः धातराश्रारणे हन्युः तत् मे तन्मेनायिरुक्कु क्षेमतरम भवेत्. ரைட்டா? பவேத்தோட பிரயோகம் அடியே. சோ அடுத்தது பாருங்களேன், 1.46லயே ஹன்யுகுன்னு இருக்கு பாருங்க. அதுல ஹன்யுகுன்னு ஒரு பதமும் இருக்கு. தாத்தராஷா ரணே ஹன்யுகு. அங்க இருந்து ஹன்யுகு இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா சந்தி பார்க்காததுனால. ஹன்யூஸ் இருக்கு இல்லையா, இன்ஸ்டெட் ஆஃப் இஸ் என்ன இருந்திருக்கணும்னா முன்னாடி விசர்க்கம் இருந்திருக்கணும். விசர்க்கம் பிகம் சகாரம், சகாரம் பிகம் சகாரம் ஆயின் போயிட்டே இருக்கும். அது நம்ம அது பார்க்கலாம், அது சந்தி பார்க்கும்போது இது பார்க்கலாம். சோ இப்ப அதுல ஹன்யுகுன்னு இருக்கிறது தான் பதம். ரைட்டா? ஹன்னு தாத்து துக்கில்னு இருக்கும். ஹன் துக்கில், ஹன் தாத்து துக்கில். ஓகேவா இருக்கா இந்த இடம்? 1.4ல 6 சொன்னிருக்கறப்பா. 1ல 46. புரியல புரியல. இல்ல 1ல 46 தானே சொன்னேன். ஆமா ஆமா அடியே. ஒரே நிமிஷம், அது இருக்கு இல்லையா? அந்த வேற ஸ்லோகம் இருக்கு. ரொம்ப இருக்கு. யாவானாத்த புதபானே சர்வதக. அத 2ல பாத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ரெண்டாவது வீடியோ எடுத்துட்டேன். ஏன் ரெண்டு அடி ஷவுக்கின். அது 1 2 ஒரே மாதிரி இருக்குமா? அதுதான் கன்ஃபியூஷன். ஓகேவா? அதே ஸ்லோகால உத்தரார்த்த ரெண்டுமே இருக்கு. தாத்தராஷ்டிராக அங்கேயும் லோகமா இருக்கு. ரணே அந்யுகு. ரணேன்றது யுத்த களம், ரணேன்றது சமரம்னு சொல்லுவா. சமரம், யுத்த களம், ரணே அதெல்லாம் ஒரே மீனிங். ஆஹவ புங்கவன் சொல்லிட்டு நம்ம பரமார்த்த சுத்தியில படிக்கிறோமே, ஆஹவ அது எல்லாமே வந்து யுத்தம் பண்ற இடத்தை குறிக்கிறது. யுத்தம் பண்ற இடத்தை குறிக்கிறது. ரணே ரணபூமியில் அப்படின்னு அர்த்தம். சப்தமி. சப்தமே ரணத்தில். அப்போ ரண போரில், அந்த அந்த இடத்தில். ஹன்யுகு தத்துமே க்ஷேமதரம் பவேத். ஓகேவா? சோ இந்த இடத்துல ரெண்டுமே இருக்கு, பகுவச்சனமும் இருக்கு. ஏன்னா தாத்தராஷாக ஹன்யுகு, ஏன்னா அப்புறம் சப்ஜெக்ட் எப்படி இருக்கு? பகுவச்சனமா இருக்கு. ரைட்டா? தாத்தராஷ்டிராக, ராமஹ ராமோ ராமாஹ. சோ தாத்தராஷ்டிராஹான் 1.3ல இருக்கிறதுனால கிரியாவான இதுவும் பிரதம புருஷ பகுவச்சனத்துக்கு இருக்கு. கிளியரா இருக்கா? சோ அந்த இடம். அதே மாதிரி வந்து 1ல 36 நிறைய இருக்கு, நிறைய பார்த்துட்டே இருக்கலாம். 36 பாபம் ஏவாஸ்ரயேத். ஆஸ்ரயேத் இருக்காங்க ரெண்டு. அது எஸ் எப்படி போடுறா நம்ம சந்தி பார்க்கும் போது பார்க்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு எஸ் போடுவா, இன்ஸ்டெட் ஆஃப் ரெண்டு எஸ் போடுவா. சோ இந்த இடத்துல அவ இண்டிகேஷன் கொடுக்குறா, இடத்துல ஆண்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இந்த அவகிரகம் சொல்லுவா. இது தெரிஞ்சிருந்தா ஓகே, தெரியலனா அவகிரகா. இதனால பாபம் ஏவ ஆஸ்ரயேத், ஆஸ்ரயேத் அதான் பவேத். ரைட்டா? ஆஸ்ரயேத். அதே போல இப்ப இந்த நிகத்தியங்கிறது வந்து லெப் அடி. அவ்வளவுதான், சூப்பர். நிகத்திய லெப், நீ பிளஸ் ஹா பிளஸ் எப். சூப்பர். உபசர்க்கம் இருக்கிறதுனால எப். அது ஒண்ணு ஆயிடுதா?
அதுக்கு அந்த லைன்லயே ஒண்ணு இருப்பாங்க. நிகத்திய தாத்தராஷானஹ கா பிரீத்தி சியாத் ஜனாதனத்துல சந்தி ஆயிட்டனால உங்களுக்கு தெரியாது. சந்தி வரப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். சியா போட்டுட்டு இச்சு போட்டிருக்கால, அது ஏன்னா சந்தி ஆயிருக்கு. அதனால ஆக்சுவலா சியாத்து தான் இருக்காங்க. சியாத்து ஜனா ஜனார்தன் அது ஜனார்தனன் ஆயிருக்கு. சந்தி பார்க்கும்போது அதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சந்தி பார்க்கலாம். அது 136 தானே சொன்னீங்க. ஆமா. இப்போ அது ஜஸ்பர் சந்தி தானே அது? ஆமாண்டி பிட்டு. ஜஸ்பர் சந்தி இல்ல, ஜஸ்பர் சந்தி இல்ல, ஸ்ருத்வ சந்தி. ஜஸ்பர் சந்தினா அதோட இது தேர்ட் லெட்டர் எடுத்துக்கும். இது ஜஸ்பர் சந்தி இல்ல. சரியா? பார்க்கலாம். சந்தி ஒரு நாள் அப்படியே போலாம். ஓகேவா? இப்போ சியாத் பார்த்தோம், ஆஷயத் பார்த்தோம், பவேத் பார்த்தோம், ஹன்யூத் பார்த்தோம். அது 2.5 எடுத்துக்கோங்க. 2.5 2.5 2.6 ரெண்டுலயுமே இருக்கு. கண்டுபிடிக்க முடியாதா பாருங்க. இது வந்து எனக்கு மிச்சம் எல்லாம் தெரியுது. ஆனா அத்வாலாம் தெரியுது. அது மட்டும் கரெக்டா தெரியலையா? ஓகே. பவான் வந்து இது சப்தத்துல வந்துடும். சரிதானே? பவான்ங்கிறது வந்து மகானுபவான்ங்கிறது வந்து அது வந்து சப்தத்துல வரும். பவான்றதே சப்தம் தான். அதுதான் சொல்றேன். ஓகே. ஆமா, சத்ரு இல்ல. பவான் பவான் பவன் சொல்றோம்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த புஞ்சியல தான் இருக்காரு. அதுக்குதான் அது வந்து ஆக்சுவலா அது ஆத்மனை பற்றி நாங்க பார்க்கவே இல்லை. இதனுடைய பரசனை படி பார்த்துக்கலாம். அதாவது இப்போ புஜ்ஜு தாத்து அனுபவிக்கிறது இல்லையா? அனுபவிக்கிறது உபயபதி. ஓகே, அதுக்காக அதை எழுதி வச்சிருக்கேன். பரஸ்மை பதி ரெண்டுலயும் இருக்கும். இப்போ இங்க யூஸ் பண்ண புஞ்சியன்றது ஆத்மநேபதியோடைய உத்தம புருஷ ஏகவச்சனம். அது அடியேன்னு சொல்லிடுறேன். பட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது புஞ்சியன்றது ஆத்மநேபதி உத்தம புருஷ ஏகவச்சனம். இதே பரஸ்மை பதியில எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா புஜ்யாம் புஞ்சியாம் இஞ்சு இஞ்சு ஜியாம். ரைட்டா? சோ இங்க கொடுத்திருக்கிறது புஞ்சியன்னு கொடுக்கறது ஆத்மநேபதி, அதனுடைய பரஸ்மை பதி இருக்கும். ஏன்னா உபயபதியாக அது தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி அதனால அது எழுதி. ஓகே. அடுத்த ஸ்லோகால இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அடுத்த ஸ்லோகா 2.6 பார்த்தாலே தெரிஞ்சிடும். 2 இருக்கு பூர்வாதத்திலேயே. ஜெயயுகுன்னு அவ்வளவுதான். ஜெயயுகு. இன்னொன்னு சைத்த கிருப கதரன்னோ கரியோ யத்வா ஜெயேமா ஜெயேமா. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, உத்தம புருஷ ஏகவச்சனம் ஜெயேமா உத்தம புருஷ ஏகவச்சனம். பிரதம புருஷ பகுவச்சனம் ஜெயேயுகு பவேயுகு மாதிரி. பவேயம்னு பார்த்தோம்ல. கரெக்ட். ஜெயேமா அங்க பவேயம் தானே பார்த்தோம். ஆமா, பவேயம். ஜெயேமங்கிறது பவேம மாதிரி வராதா? அதான் இது உத்தம புருஷன் பகுவச்சனமா வரும். பகுவச்சனம் அதான் பார்த்துட்டு இருக்கேன். என்னடா இது இம்முல வரணும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஓகே. ஆமா, அதே மாதிரி அப்ப யானேவங்கிறது என்னது? ஒரே நிமிஷம். யானேவா? அப்படி வர
அது வந்து வேற ஏதோ இவ அந்த மாதிரி ஏதோ சேரதுல யானேவன் வந்திருக்கும். யானு ஏவ ஓகே. அது சேர்ந்து யானேவன் அந்த பாவ பத்து அங்க இது வரையில ஆமா ஆமா பவேம பவே அந்த அந்த மாதிரி. அந்த யானுன்றது எவர்களை துரியோதனார்களை அப்படின்னு 2 பாயிண்ட் ராமான மாதிரி யானு ஞானம் சப்த ரூபத்துல அப்படி. ஆமா ஆமா ஜெயமே வந்து இதுதான் ஜெயம். ஆமா அப்படி எப்படி இருந்திருக்கணும்னா ஜெயம்னு இருந்திருக்கணும். உத்தம புருஷ ஏகவச்சனம் ஜெயம் ஜெயேவ ஜெயேமா. அப்ப நாம ஜெயிக்கிறத பத்தி சொல்றோம் சரியா. அப்ப பகுவச்சனம். சூப்பர். அடுத்தது சரி ஆத்மநேயம். இது கிளியர் ஆயிடுச்சுல. இது டவுட் இல்லைல்ல கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. யுகுன்னு வரும். நிறைய யுகுவோட யூசேஜ் தான் அடிக்கிட்டு இருக்கும். ஹன் யுகு ஜெயே யுகு இதெல்லாம் இருக்கும். அது மாதிரி உத்தம புருஷத்தோடையது நம்ம இப்போ ரெண்டுமே பார்த்துட்டோம். ஒண்ணுத்துல பவேயம்னு பார்த்து பிரதம புருஷத்துல ஏகவச்சனம் உத்தம புருஷ ஏகவச்சனம் பார்த்துட்டோம். இந்த இடத்துல ஜெயேம உத்தம புருஷம். அதுக்கப்புறம் இதெல்லாம் யூசேஜ்ல இருக்குன்றதுனால அடியன் காமிச்சது. அடுத்தது இந்த ஆத்மனை பத்தி பார்த்துக்கலாம். ஆத்மனை பத்தி பார்த்துட்டோம்னா அது நிறைய யூசேஜ். இந்த குறியாது பார்த்திருக்கேல இதுதான். இது வந்து இது பரஸ்மை பதி குறியாத்துன்னு முடியும் பாருங்க. ரைட்டா. அது வந்து குறியாத்து பவேத் மாதிரி தாத்து. தாத்து இது கிளியரா இருக்கு இல்லையா. குறியாத்துன்னு இருக்கும். நிறைய குறியாத்துன்னு வரும் இந்த பிரயோகங்கள்ல. அப்புறம் சிவுன்னு வரும் நிறைய. சிவு நிறைய. வேற என்ன இருக்கு. ஓகே சோ இது பரஸ்மை பதி. ஆத்மனை பதி நம்ம பார்த்துக்கலாம். நீங்க பார்த்துட்டோம்னா அது கொஞ்சம் கிளாரிட்டி. உங்களுக்கு ஏதாவது புக் வேணும்னா அந்த இதுல வாங்கி வச்சுக்கோங்க. சம்ஸ்கிருத பாரதியுடைய தெரியுமா தெரியல உங்களுக்கு. கீதா சோபானம் ஆன்லைன்ல கிடைக்கும். ஆபீஸ் இருக்கு. கீதா சோபானம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. அதாவது லெவல் 1 லெவல் 2 இருக்கும். அப்புறம் இன்னொரு லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 இருக்கும். 4-5 புக் இருக்கு. அதுல கீதா சோபானம் நிறைய கொடுத்துருவா. அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன அப்படின்னா ரொம்ப கீதையோடைய இதெல்லாம் இருக்காது. சும்மா இப்போ கோவான்னு வச்சுக்கோங்களேன். கோன்னு ஒரு சப்தம் ஏன் அது கஹனாச்சு சொல்லிட்டு இப்படியே கொண்டு போவான். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, இந்த பிரயோகங்கள்லாம் எங்க இருக்குன்றத ரொம்ப காமிக்க மாட்டா. பட் ஆனா 1-2 காமிச்சுட்டே போவான். இந்த பிரயோகங்கள் இங்க இருக்கு அப்படின்னு. இப்போ பரஸ்பரம் பாவயந்தகான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாவயந்தகா என்ன அப்படின்னு காமிச்சுட்டு பாவயந்தகனா என்ன, அது ஏன் அப்படி கொடுத்துருக்கான்ற மாதிரி அப்படியே போவான். இது பாவயந்தகான்றது பாவயன் இது சத்ரு இருக்கு பார்க்கலாம் கிளாஸ்ல. சோ இது சத்ருவை எடுக்க ஆரம்பிச்சிருவான். சத்ருல இது என்ன சொல்லிட்டு சத்ருவோடைய கான்டெக்ட் அது ஃபுல்லா இருக்கும். சோ அது அப்படியே சொல்லி கொடுத்துருவான். சோ அதுக்கு நல்லா இருக்கும் அந்த புக்கு. நான் ஃபுல்லா சம்ஸ்கிருதம் இருக்கும். ஆனா ஈஸியா இருக்கும், புரிஞ்சுக்கலாம். ஆத்மனை பத்தி பார்த்தோம். ஏன் இது எப்படி தெரியுமா இருக்கும். இது ஆரம்பிக்கும் போதே இல்ல இந்த இப்போ நம்ம பவேத்தான்னு போட்டி முடிச்சோம்ல. இடத்துல பவேத்தான்னு இந்த பவேத்தன் தான் ஆரம்பிக்குமே அது ஆத்மனை பத்தி. அதுக்காக சொல்ல வந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக. இது எப்படி இருக்கும் அப்படின்னா விருத்திதாத்தை எடுத்துக்கலாமா, எங்கேயும் எடுத்துக்கலாம். அலபத்தை எடுத்துக்கலாம். அலபத லபுதான் இருக்கு. அலபத அலபத அலபேதம். வளரது சொல்றது. விருத் தாத்து வளரது சொல்றது. வர்தேத வர்தேயாதாம்
வர்தே யாதாம் வர்தேரன். இந்த வர்தேரன்ன்றது நிறைய உங்களுக்கு வேதத்துல பார்த்த மாதிரி ஞாபகம் அடி எனக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். வர்தே அந்த ஆச்சாரியர்கள் நமக்கு இது கொடுத்துட்டு போவான்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து செய்தி இதுல வந்து கூட எனக்கு தெரியல. ஸ்கூல்ல எடுக்கும்போது பார்த்திருக்கேன் ஒரு லெசன்ல. ஆச்சாரியர் குழந்தைகளுக்கு கான்வெகேஷன் கொடுத்து அனுப்பிச்சு விடுற மாதிரி ஒரு கட்டம் இருக்கும்ல, ஞாபகம் இருக்காது? எப்படி நீ நடந்துக்கணும் அப்படின்னு கேட்டா, என்கிட்ட இருக்கிற கெட்டதெல்லாம் விட்டுடு, நல்லதை மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்கி எல்லாம் வரும். ரொம்ப ஃபெமிலியரானது. அப்படின்னு கேட்ட அந்த புத்தகம் இல்லை, ஸ்கூல்ல புத்தகம் வந்துட்டேன். பட் அந்த அது அப்படியே நல்ல ரொம்ப ஃபெமிலியரானது ஆக்சுவலா. தர்மம் சரெல்லாம் வரும்ல, அந்த கட்டம் அது. அது பசங்களுக்கு உபநிஷத்துல வரும் சொல்லி கொடுன்னு சொல்லுவா. அதாவது கான்வெகேஷன் கொடுத்து குழந்தைய அனுப்ப போறா பாடசாலையில இருந்து, அவன் எப்படி வர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா அந்த இடம். ஒண்ணு ரெண்டு சொன்னேன்லாம் கண்டுபிடிச்சிருந்தேன் இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது எதுன்னு எனக்கு தெரியும். இப்ப அந்த ஆச்சார்யாய பிரியந்தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாப்யவச்சேத்சி, அது அதுல இந்த மாதிரி வருதா? அது அந்த மாதிரிதான் கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் அந்த இடத்துல. அது அவ அப்படியே ஜிஸ்டா கொடுத்துட்டாங்க. சத்யான்ன பிரமதிதவ்யம், தர்மான்ன பிரமதிதவ்யம், குஷலான்ன பிரமதிதவ்யம், பூத்யேன்ன பிரமதிதவ்யம், ஸ்வாத்யாய பிரவச்சனாபியான்ன பிரமதிதவ்யம். இது இல்ல, எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. 5-6 வருஷம் ஆயிடுச்சு, எந்த பங்கி ஞாபகம் இல்லை. பட் சொல்லி அனுப்புவார் ஆச்சாரியன், இப்படிலாம் நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். நானும் மாமாட்ட கேட்டு சொல்றேன். அந்த இடத்துல வர்தேரன் எல்லாம் வரும். அந்த இடத்துல அந்த ரன்னு போட்டு முடியும், அதுக்காக சொன்னேன். அதெல்லாம் வரும். இது நிறைய பிரயோகம் உண்டு. வர்தேதாஹா வர்தேதாஹா அப்படின்னு கூட எழுதி வச்சிருக்கேன். வர்தேதாஹா வரும். அந்த மாதிரி பாருங்க, வர்தேத வர்தேதா வர்தே யாதாம் வர்தேரன். இது ரொம்ப பிரயோகம் உண்டு, இதுவும் ரொம்ப பிரயோகம் உண்டு. பதியம் காமிக்கிறேன் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. வர்தே யாதாம் வர்தே துவம். இது எப்பவுமே துவம்ன்றது ஆத்மனைபதிக்கு கான்ஸ்டன்ட். அது எந்த மாதிரி துவம் வருதா நம்ம பார்த்து கண்டுபிடிக்கணும். வர்தேய வர்தேவகி வர்தேமகி கீழே முடியாது. இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 6.6 எடுத்துக்கோங்களேன். 6.6 பந்துராத்மா ஆமா 6.6 உத்தராகத்துல அது வேற இல்ல நம்ம. ஓகே, இதுதான் அதான் நீங்க மாமி நீங்க சொன்னதுதான். சத்ருத்வே வர்த்தேத ஆத்ம ஆத்மா ஏவ சத்ருவத், ஆத்மா ஏவ சத்ருவத். 2 அவகிரகம் போட்டு காமிச்சிருக்கா இல்லையா? அது வர்த்தேத, அந்த வர்த்தேத தான் இது. ஓகே, அது வர்த்தேதன்னு பிரிஞ்சிடுறது. ஓகே ஓகே ஓகே. வர்த்தேதாத்மா இவன் சேர்த்து பார்த்தது வர்த்தேத. ஆமா, வர்த்தேத ஆத்மனைபதி விதிலிங்க பிரதம புருஷ ஏகவச்சனம். பிரதம புருஷ ஏகவச்சனம். ஆமா, அதுக்கு மேல இருக்கு 6.5ல பாருங்க, உத்தரேத்து இருக்கும். ஆனா அது பந்துராத்மைவ. உத்தரேதாத்மா ஆரம்பிக்கும் போதே உத்தரேத்து இருக்குது. ஆத்மா ஓகே, உத்தரே. ஆத்மனா ஆத்மானம் இல்ல, உத்தரேத்து ஆத்மனா ஆத்மானம். அப்ப உத்தரேத் அப்படின்றது பரஸ்மைபதி. ஓகே, பரஸ்மைபதி பிரதம புருஷ ஏகம். ஆமா, பிரதம புருஷன். ஏன்னா உத்தரேத் இத்துல முடிஞ்சிருக்கு, அதை வச்சு சொல்றேன். இப்போ உத்து பிளஸ் அது என்ன இருக்குன்னா திரிஞ்சு தாத்து. நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப தேவை.
திரு அப்படின்றது தாரணத்தை சொல்றது, ஆதாரமா இருக்கிறது. திரு நல்லா ரொம்ப முக்கியமானது. திரிஞ்சுன்னு சொல்லுவா. திரிஞ்ச் இது என்ன சொல்றது அப்படின்னா தாரணே, தாரண அர்த்தத்தில், ஆதாரமா இருக்கிற அர்த்தத்தில். இந்த இடத்துல உத்துன்னு உபசர்க்கம் வந்து வேற மீனிங்கா கொடுக்கும். சோ உத்து பிளஸ் திரிஞ்சு தாத்து பிளஸ் இந்த இடத்துல விதிலிங்க பரஸ்மைப்படி உத்தம புருஷ ஏகவச்சனம். சாரி, பிரதம புருஷ ஏகவச்சனம். கரெக்டா? பிரதம புருஷ 6.10ல பாருங்க. 6.10 பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவேன். யோகி யுஞ்சீத சததம் யோகி இஞ்சி. அவ்வளவுதான். யுஞ்சீத அங்க மொட்டையா நிக்கிறது இல்ல இல்லையா? சோ யுஜ்தாத்து ஆத்மனைப்பதி, அதனால யுஞ்சீத யுஜிதான்னு வரும் மொட்டையா. பரஸ்மைப்பதியா இருந்தா இத்துலம் உத்தரேத், இத்துலம் அப்படின்ற மாதிரி. யுஜ் நம்ம அன்னைக்கு பார்த்த மாதிரி யோகம், யோகத்தை சொல்றது யோகே அப்படின்னு. 6.12 பாருங்க. 6.12 யுஜ்யாத்யோகம். இது என்னது? விஜயாத்துனால இத்து வந்துட்டு பரஸ்மை பத்தி புரியாத மாதிரி. புரியாது. பரஸ்மைப்பதி அது வந்து யுஜ்தாத்து. நம்ம இன்னைக்கு பார்த்ததுல யுஜ்தாத்து உபயபதி இல்லையா? ரெண்டு பிரயோகம் இது வந்து உபயோகம். யுஜ்யாத்துன்னு பார்த்துட்டோம். இன்னொன்னு பார்த்தது இன்னொன்னு நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ரைட்டா? விரிஞ்சுதாத்து உபயபதி. அப்புறம் இன்னொன்னு கூட பார்த்தோம். நீ நான் கூட எழுதுனேன், ரெண்டு இருக்குன்னு சொல்லிட்டு. புஞ்சா புஞ்சு வந்து சொல்லி எழுதி பார்த்தாலும் மண்டையில உட்காரோம்னா உபயபதி வந்து டக்குன்னு வரமாட்டேன். உபயபதி விரிஞ்சு யுஜ்ஜு புஜ்ஜு. ஓகே ஓகே. அடுத்தது 6.23. 6.23 வித்யாத். அவ்வளவுதான். சொன்னேன்ல, அந்த இத்து இப்படியும் போடுவா, சில டைம் இப்படி போடுவா. அடியனோட புஸ்தகத்துல இப்படி போட்டிருக்கா, இன்னொரு புஸ்தகத்துல இப்படி போட்டிருக்கா. சோ இது வந்து அடியன் சந்தி வரும்போது சொல்றேன் இந்த இடத்த. சோ வித்யாத் இப்படி இந்த அடியன் சொல்றது இத்து ரெண்டுக்கும். ஆனா இந்த இடத்துல இது லைக் சப்த ரூபமா தாத்து ரூபமாங்கிறதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது நினைக்கிறாங்க. ஏன்னா வித்யாத்லாம் பார்த்தோன்னா டக்குன்னு அது ஒருவேளை சப்தமா இருக்கும் கரெக்ட் தோணும். பட் ஆனா விதக் ஞானி, வித்துன்ற தாத்து அது ஞானத்தை குறிக்கிறது. விதக் ஞானி முக்கியமான தாத்து, விதக் ஞானி. அடுத்தது 6.25. அடுத்தது ரெண்டு இருக்கு. शनै शनैर् उपरमेत् बुद्ध्या கிஞ்சித் கிஞ்சித் இருக்கு. கிஞ்சித் வரும். கிஞ்சித்ன்றது ஒரு அவ்யய பதம். கிஞ்சித் ஓகே. கிஞ்சித்ன்றது கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். அடி சாரி என்ன சொன்னேன்? கிஞ்சித்னா கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சோண்டு. இதுக்கு வந்து நம்ம விபக்தி சொல்ல முடியாதுல்ல, அதனால இது அவ்யய பதம், இன்டிக்ளைனபிள் வேர்ட். சரியா? வேற அவ்வளவுதான். சிந்தையேத் ஒண்ணு. அது வந்து பரஸ்மைப்பதி இல்ல, இத்துல முடிஞ்சிருக்கு. சோ அதை வச்சு காணும்னா அது. இன்னொன்னு ஷனை ஷனைர். ஷனை ஷனைருபரமேத், அதாவது ஷனைஹி ஷனைஹி அது சேர்ந்து இருக்கிறது. நம்ம சந்தி கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது வந்துடும். சந்தி முடிச்சுட்டா உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சு. உபரமேத். ஆமா, அதாவது ரம்முன்னு தெரியுமா? ரம்மு தாத்துக்கு மேல ஒரு உபசர்க்கம் சேர்ந்திருக்கு. ரம் டு என்ஜாய், டு என்ஜாய் அர்த்தம். ஆமா, ரமதி. நம்ம தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்லோகா பார்த்தோம். நம்ம பண்ற பாப்பங்கள் 4 விதமா ஞாபகம் இருக்கா அந்த ஸ்லோகா? ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தோம்.
அதுல ஈடுபடாம இருக்கிறதுன்னு கரெக்ட். சொல்லுங்க. அதாவது பிராயஷ்சித்தோன்முகத்வதः அப்படின்னு பார்த்தோம். பாதே நஷ்யந்தி பாதசஹ, பாபம் நஷ்யந்தி பாபசஹன். அதுல ஈடுபடாம இருக்கிறது உபரமேயத்துன்றதா செகண்ட் ஒன். செகண்ட் தெரியும். பூர்ண நம்ம வேற எதுக்கும் பார்த்தோம்னா இந்த ஸ்லோகத்துல தான் பார்த்தோம்னா புரியல. இல்ல அந்த அந்த ஸ்லோகம் எங்கேயும் எழுதி வச்சுக்கவே இல்லை. அதான் அது அந்த ஸ்லோகம் பார்த்தோமா அப்படின்னு நல்ல ஸ்லோகா இல்லாம இதுல இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். வசதிரசாரத்துல யாருமே எழுதி வைக்கலையா? எனக்கும் அதேதான். உப்பரமேட் செகண்ட் ஒன். உப்பரமேட் அந்த செகண்ட் ஒன் தான் அது. பிராயஷ்சித்தோன்முகத்வதः. ஓகே. அனுதாபாத் உபரமாத். ஓகே. அனுதாபாத் உபரமாத் பிராயஷ்சித்த உன்முகத்வः தத் பூரணாத் சாபஷதாः சர்வே நஷ்யந்தி பாதசஹ. எல்லாரும் சூப்பர். தாபாத் அனுதாபம் பண்றது. தாபம் அப்புறம் உபரம். அந்த ரம்ன்றது அன்னைக்கு பார்த்தோம் நம்ம. ரம் டு என்ஜாய். அப்போ உபரமன்றது அதுல கொஞ்சம் விலகி இருக்கு இல்லையா? உபரமா இந்த ஸ்லோகம் ஞாபகம் எப்படி பாதமா எல்லாம் விலகிறது அப்படின்னு சொல்லி. ஆமா, நம்ம அனுதாபம் பண்றதுனாலயும் பண்றதுனாலயும் 11:37 வந்து பாருங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. 11:37 7:9 6:26 11:37 ஆடியன். 11:37 பாதாள தெரிஞ்சிடும். டக்கு கண்டுபிடிச்சு அதே வெளிப்படையா இருக்கும். கஸ்மாஸ் அந்த ஸ்லோகம் என்னது? ஆமா ஆமா, அது எல்லாம் சேர்ந்து நான் படிக்கிறேன். கஸ்மாத் ச தேன நமேரன் மகாத்மன் கரியசே. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்போ நமேரன் மகாத்மன் இந்த ரன் இப்பதானே பார்த்தோம் நம்ம. இப்ப இது ஆத்மநேபதி பிரதம புருஷ பகுவச்சனத்தை பார்த்தோம். அவ்வளவுதான். நமேரன் ஆத்மநேபதி விதிலிங் பிரதம புருஷ ஆத்மனுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? இது கேட்டேன். இதுவும் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு அது நாம படம் மகாத்மா. ஓகே, மகாத்மன் ரைட்டா? அதனுடைய சம்போதனம் மகாத்மன் ரைட்டா? அடுத்தது 7:9 6:26 சொல்லலாம்.
பாருங்க 6 6ல 2 6 ஆயிடும். பார்த்தோன்னே தெரிஞ்சு தனியா தான் இருக்கு சந்தி ஆகாம. यतो यतो निश्चरति मनश्चञ्चलं तत् आत्मन्येव आत्मनि एव वशं நயேத் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கு, அதுக்கு முன்னாடி ஸ்லோகா பாருங்க. கிஞ்சிதபி இது பார்த்தோம். சிந்தயேத் பார்த்தோம் நினைக்கிறேன். சிந்தயேத் சரியா? சிந்தயேத் அதுவும் ஒரு பரஸ்மைப்பதி. இது நயேத் நீ தாத்து நீ டு ஐஷன் போறது நீ நயேத் நீ நேத்து பார்த்தோம். நயாமி அகம் நயாமி அது ஞாபகம் வச்சுங்க. அகம் நயாமி நான் ஐஷன் போறேன் வராஹச்சாரம். ஸோ இதுதான் அடி விதிலிங்க. நம்ம நாளைக்கு வந்து இது முடிச்சுக்கலாம். நினைச்சு ஒரு நாள் நாளைக்கு வந்து அது ஃபியூச்சரோட 2 பார்க்க வேண்டியது இல்லையா? அதை நாளைக்கு பார்க்கலாம். சரியா? ஒன்னும் டவுட் இல்லைல்ல இதுல? அடி सिद्धार्थिक सिंहाय कल्याण श्रीमते वेंकटेशाय वेदांत श्रीमते